Hi guys, welcome back to our new Lens YouTube channel. என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். ஓகே காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன ட்ரெய்லர் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரெட்ரோ படத்தோட ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். நம்ம சூர்யா சார் நடித்து கார்த்திக் சுப்பரேஷ் டைரக்ட் பண்ணி நம்ம சந்தோஷ் நாராயணன் மியூசிக் பண்ணி ரிலீஸ் ஆக போகிற படம் May 1 ரிலீஸ் ஆகுது. ஸோ நம்ம ட்ரெய்லர் பார்த்துட்டு இன்னும் மேற்கொண்டு நம்ம அந்த ட்ரெய்லர் பற்றி நிறைய பேசுவோம், ஓகேவா? அது ரிலேட்டட் அப்புறம் இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம இன்னும் நிறைய பேசுவோம், ஓகே? ஸோ நம்ம ட்ரெய்லரை பார்த்துட்டு எல்லாத்தையும் பேசுவோம். வெல்கம் 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 10 நிமிஷத்துல மான்கறி பிரியாணி ரெடி. அது வரைக்கும் ஒரு ஷோ ஓட்டியா? ஷோ ஓட்டில மாடே. ஓட்டா ஓட்டா. போர் குடுக்குற போதை இருக்கு. சண்டை திடீர்னு பீஸ் டெமோக்ரஸி எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டுல உட்காந்துட்டு தின்னுட்டு தூங்கிட்டே இருங்கண்ணா. சிரிச்சிட்ட எதுவுமே சரியா வரல. அடிதடி கட்ட பஞ்சாயத்து ரத்த கலரி ரவுடித்தனம் எல்லாத்தையும் இந்த நொடியோட விடுதேன். ஆனா இடப்பட்ட எங்க வாழ்க்கை அவளை கிட்டத்தட்ட ஒரு புத்தராகும், எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அரக்கனாகும் மாத்திருச்சு. இந்த அடிதடி ரத்தம் எதுவும் என்ன விட்டு போல போவாது. நிறைய அளவிச்சிட்ட பாரி இவ்வளவுதான் இஷ்டம். எப்போ வருவோம் எப்போ வருவோம்? சிறப்பான தரமான சம்பவம் இனி பாப்பீங்கடா. எல்லாரும் மனசையும் பிடிச்சிட்டான். இன்னும் என்ன நாட்டு ஆட போறானோ? நாளை ஊரே கைகுட்டி அவர் கை சுற்றிக்கிட்டு தான் ஒரு ஸ்டைல் பொழந்துரும். தட்டுன பொழந்துருச்சு. தட்டுன பொழந்துரும். தட்டுன பொழந்துருச்சு. உண்மையான போர் வரணும்னு தான் காத்திருக்கோம். போய் சீக்கிரம் வர சொல்லு அந்த ஒருத்தன். அன்பும் அவனே டாடி கமிங் டவுன். என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். ஒரு மாதிரி மகான் ஃபீல் வருது. ஏன்னா கார்த்திக் சுப்பராஜும் சந்தோஷ் நாராயணும் சேர்ந்தாலே ஒரு மாதிரி அது ஒரு வேற வேர்ல்டுக்கு நம்மளை ஒரு மாதிரி நம்மளை கூட்டிகிட்டு போவோம். ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்தாலே, ஓகேவா? இது இன்னும் மறுபடியும் ஒரு வாட்டி பார்க்கணும். வெல்கம் வெல்கம் 10 நிமிஷத்துல மான்கறி பிரியாணி ரெடி. அது வரைக்கும் ஒரு ஷோ ஓட்டியா? ஷோ ஓட்டில மாடே. ஓட்டா ஓட்டா. எடிட்டிங் தான் ஒரு மாதிரி குடுக்குற போதை இருக்கு. சண்டை திடீர்னு பீஸ் டெமோக்ரஸி எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டுல உட்காந்துட்டு தின்னுட்டு தூங்கிட்டே இருங்கண்ணா. சிரிச்சிட்ட எதுவுமே சரியா வரல. அடிதடி கட்ட பஞ்சாயத்து ரத்த கலரி ரவுடித்தனம் எல்லாத்தையும் இந்த நொடியோட விடுதேன். ஆனா இடப்பட்ட எங்க வாழ்க்கை அவளை கிட்டத்தட்ட ஒரு புத்தராகும், எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அரக்கனாகும் மாத்திருச்சு. இந்த அடிதடி ரத்தம் எதுவும் என்ன விட்டு போல போவாது. நிறைய அளவிச்சிட்ட பாரி இவ்வளவுதான் இஷ்டம். எப்போ வருவோம்? இது பார்க்கும்போது லைக் ஃபஸ்ட்டு அவர் எல்லாத்தையும் உனக்கு விட்டுறேன் அப்படின்றாரு. அப்புறம் நடுவில் வந்து என்னை விட்டு எதுவும் போகாது அப்படின்றாரு. அதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா
நம்ம பூஜா கிட்டே சொல்கிறாங்க, என்னை நிறைய அழுவ வச்சுட்ட பாரியா மாறி சம்திங்னு பேர் சொல்கிறாங்க. ஸோ என்னை நிறைய அழுவ வச்சுட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் ஒன்று நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஓகேவா. இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, சிம்பிள். ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு, கேங்ஸ்டராக இருக்காரு, ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. அந்த பொண்ணு வந்து எல்லாத்தையும் விட்டுருன்னு சொல்லி கேட்குது. ஸோ அவர் எல்லாத்தையும் விட்டுறேன், நான் எல்லாத்தையும் விட்டுறேன்னு சொல்லி அவர் லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. பட் ஸ்டில் அவரால் வந்து அந்த விஷயத்தெல்லாம் விட முடியாத காரணத்தினால அதுக்கப்புறம் அந்த லவ் லைஃப்குள்ளே இந்த கேங்ஸ்டர்ஸ் இதெல்லாம் உள்ளே வந்து என்ன பண்ணுது அப்படின்ற மாதிரி ஒரு கதையாக இருக்கும்னு நினைக்கிறேன். பெருசாக எல்லாரும் கண்டுபிடிக்காது, நான் கண்டுபிடிச்சது இல்லை. ஸோ எனக்கு புரிஞ்சதை வச்சு சொல்கிறேன், ஓகேவா. எப்போ வருவோம்? சிறப்பான தரமான சம்பவம் இனி பார்ப்பீங்கடா. மனுஷன் எல்லாரும் பல்சையும் பிடிச்சிட்டான். இன்னும் என்னென்ன ஆட்டம் ஆட போறானோ. நாளை ஊரே கை கொடுத்து பொழந்துரும். தட்டுன பொழந்துருச்சு. தட்டுன பொழந்துரும். தட்டுன பொழந்துருச்சு. Can't a old man sleep peacefully? உண்மையான போர் வரணும்னு தான் காத்திருக்கோம். போய் சீக்கிரம் வர சொல்லு அந்த ஒருத்தன். அன்பும் அவனே, daddy is coming down. இது வரைக்கும் இல்லாத ஒரு வேர்ல்டில் ஒரு மனுஷனை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது, ஓகேவா. ஸோ பெருசாக நாம் சொன்ன மாதிரி அதுதான் கதையாக இருக்கும்னு 100% நான் சொல்ல. பட் இருக்க சான்சஸ் இருக்குது, எனக்கு தெரியல. பட் பார்க்கும்போது அப்படி அந்த 2 இதை வச்சு பார்க்கும்போது தெரியுது. மற்றது எல்லாமே வந்து டக்கு 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 டக்குன்னு அப்படியே பட்டுன்னு போயிடுது. ஸோ ஏன்னா இன்னொன்று ஆடியோ லான்ச்சில் பார்த்தீங்கன்னா எதுவுமே பெருசாக பேசவே இல்லை. அதை வந்து மென்ஷன் பண்ணியே எல்லாருமே சொன்னாங்க, படத்தை பற்றி பெருசாக பேசக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணி தான் நம்மளை இந்த ஆடியோ லான்ச்சுக்கு கூப்பிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி அது மென்ஷன் பண்ணியே சொன்னாங்க. ஸோ என்ன சர்ப்ரைஸ் எலிமெண்ட் உள்ளே இருக்க போகுது, என்ன ஏதுன்னு எதுவுமே தெரில. ஏன்னா நம்ம கார்த்திக் சுப்பராஜோட சொல்லியிருந்தாலும் இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி எழுதின ஒரு கதை, ரொம்ப நாளைக்கு முன்னாடி எழுதின ஒரு கதை. ஸோ பண்ணணுன்றது அது கரெக்டாக வந்து அமைஞ்சிருச்சு. ஸோ இப்போ தான் அதை பண்ணியிருக்காங்க, ஓகேவா. எனக்கு தெரியல, ஓகே, என்ன சம்பவமாக இருக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா சூர்யா சாரோட படம் வந்து பெருசாக ஓடலை, பெருசாக இது பண்ணலன்னு சொல்லி நிறைய ஒரு டாக்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ என்ன சொல்லணும்னா, நம்ம குட் படத்தில் வருது, லயன் இஸ் ஆல்வேஸ் எ லயன், அவ்வளோதான், வேறு வேர்ட்ஸுக்கு இது இல்லை. ஏன்னா சூர்யா சார் பார்த்திங்கன்னா எல்லா வகையான கேரக்டர்ஸ்லேயும் சூர்யா சார் வந்து பொருந்த முடியும். அவர் எல்லா வகையான படங்களும் அவர் பண்ணுறாரு. ஒரு மாஸ் எலிமெண்ட், ஒரு கமர்ஷியலாக ஒரு படம் பண்ணுமா நான் பண்ணுறேன், ஒரு ஸ்டாரி ஓரியன்ட் ஜெய்பீம் மாதிரி, அப்புறம் சூரரை போட்டுற மாதிரி ஒரு மோட்டிவேஷனல் ஃபிலிம், அப்புறம் ஜெய்பீம் மாதிரி ஒரு படம் பண்ணுமா நான் பண்ணுறேன். நிறைய இவ்வளோ பெரிய ஒரு இடத்துல வந்துட்டு லைக் அவர் வந்து நிறைய ஒரு ரிஸ்க் எடுக்கிறார். மேபி ஜெய்பீம் சூரரை போட்டுலாம் தேட்டரில் ரிலீஸ் ஆயிருந்தால் அது வேறு ஒரு மைல் ஸ்டோனாக இருந்திருக்கும். மேபி சூரரை போட்டுள்ள படம்லாம் வந்து எல்லா ஏராலையும் வந்து ஒரு படம், அந்த ஒரு படத்துக்கு அங்கிட்டு அந்த படம் அந்த இண்டஸ்ட்ரியோட அந்த ரூட்டே மாறும். இப்போது விக்ரம் வந்ததுக்கப்புறம் அந்த விக்ரம் வந்ததுக்கப்புறம் ஒரு இண்டஸ்ட்ரி இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவோட இண்டஸ்ட்ரி, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, காலிவுட், மாலிவுட், பாலிவுட், அந்த படங்கள் எல்லாத்துடையும் ஒரு டேர்ன் எடுத்திருக்கு. யூனிவர்ஸ்ன்னு சொல்லி ஒன்று உள்ள வந்து இப்போ நிறைய படங்கள் யூனிவர்ஸ் பார்ட் 2ன்னு சொல்லி அந்த படத்துக்கு அப்புறம் தான் நிறைய போயிட்டுருக்கு, சரியா. ஸோ அந்த மாதிரி ஒரு படமாக சூரரை போட்டு எடுத்துருக்குமோன்னு எனக்கு ஒரு ஃபீல். இன்னொன்று கங்குவா வந்து நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்ணி வச்சு செஞ்சு எடுத்துட்டாங்க கங்குவா. ஆனால் எனக்கு வந்து அந்த படம் பார்த்துட்டு நான் வெளியே வரும்போது
எனக்கு லைக் ஓகே திருப்தியாக ஒரு நல்ல ஒரு படம் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் வந்து சோஷியல் மீடியா பார்க்கும்போது பறக்க ஓடுறாங்க, அவங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசுகிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. மேபி அது எதுனாலயா இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஸ்டோரியில் வந்து ரொம்ப நான் 2வது படமும் பார்த்த ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் படம் பார்த்தேன். ஸ்டோரியாக மேபி ரொம்ப வீக்காக இருக்கிறனாலையோ என்னவோ அந்த படம் யாருக்கும் பிடிக்கலையா என்னன்னு தெரியல. இந்த ஃபிலிம் சைட்டு, இந்த டைரக்ஷன் சைட்டு, இந்த பிஹைண்ட் த சீன் ஒர்க் பண்ணுறவங்கள இந்த மாதிரி இப்போ நான் வந்து ஒரு நிறைய படங்கள் எடிட்டராகவும் அப்புறம் சவுண்ட் இது அந்த மாதிரி சம்திங் நிறைய ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது இன்னொன்று அசிஸ்டன்ட் டைரக்டரோ அந்த மாதிரி அதெல்லாம் நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து விஷுவலாக ஒரு சீனை கொண்டு வரத்துக்கு எவ்வளோ கஷ்டம்னு தெரியறதுனால நான் வந்து மேபி அந்த படத்தை வந்து ஒரு விஷுவலாகவே எப்பட்றா இந்த படத்தை பண்ணாங்க இப்படி ஒரு பிரம்மாண்டமான விஷுவல் அப்படின்னு சொல்லியே நான் அந்த ஒரு பிரமிப்பிலே இருந்துட்டேன். நான் என்னன்னு தெரில, எனக்கு வந்து அந்த படம் பார்த்துட்டு வெளியே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. ஆனால் சோஷியல் மீடியா வந்து ஒரு ட்ரோல் பண்ணிடுதாங்க. ஏன்னா யோசிச்சு பார்த்தாலும் ரைட்டு தானே. ஒரு நார்மல் ஆடியன்ஸ் அவங்க வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. டெய்லி 9 to 7 ஒர்க் போகிறவங்களுக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு படம் பார்க்கணுன்னு வரும்போது அவங்களுக்கு வந்து அந்த கிராண்டியர் அந்த இதெல்லாம் ஓகே, அதெல்லாம் எங்களுக்கு ஓகே. ஆனால் எங்களுக்கு எமோஷனலாக கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு கதையும் இருக்கணும் அப்படின்னு ஒன்று வரும்போது அவங்க அந்த கதையை தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த பின்னாடி என்ன ஒர்க் போயிட்டு இருக்கு, இதை வந்து இப்போ அந்த கிளைமேக்ஸ் சீனில் வந்து ஒரு ஷிப்பு கடலில் ஒரு சீன் எடுத்திருப்பாங்க, லைக் பறந்துட்டு இருந்த அந்த ஃப்ளைட்டில் ஒரு ஃபைட் சீன் எடுத்துருப்பாங்க. அது பேரலாக இது கட் பண்ணி காட்டிடுவாங்க. ஃபிலிம் மேக்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து அது தெரியும். இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு லைக் அது எப்படி அது எவ்வளோ கஷ்டம் அந்த சீன்லாம் பண்ணுறது, அந்த விஎஃப்எக்ஸ் அந்த இதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிடுவோம். ஆனால் ஒரு நார்மல் ஆடியன்ஸ்க்கு வந்து அது ஒரு சீன், ஓகே கப்பலில் ஒரு சீன் நடக்குது, கப்பலில் ஒரு பக்கெட்டு இங்கே ஒரு சீன் நடக்குது, ஃப்ளைட்டில் ஒரு பக்கெட்டு இங்கே ஒரு சீன் நடக்குது. ஸோ அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு சீனாக தான் பார்ப்பாங்க. அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா இல்லையான்றது தான் ஒரு நார்மல் ஆடியன்ஸோட ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கலாம். மேபி அவங்க அதுதான் அவங்க பார்ப்பாங்க, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, அவ்வளோதான். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் வந்து அந்த படம் வந்து போச்சா என்னன்னு தெரியல. ஸோ நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் கங்குவா போகிறதுக்கு, அது போயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் நம்ம அல்ஃபோன்ஸ் வந்து உண்மையிலேயே ட்ரெய்லர் வந்து வேற மாதிரி எடிட் பண்ணிருக்காரு. இன்னொன்று சந்தோஷ் ஒவ்வொரு பாட்டும் ஆல்பம் ஹிட்டு கொடுத்து வச்சிருக்காரு. பாட்டு ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா ட்ரெண்டிங் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. சரியா? ஸோ பார்ப்போம். May 1 இந்த படம் நம்ம அஜித் சாரோட பர்த்டே வேறு. ஸோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஹிட் ஆகணும். சூர்யா ஒரு கம்பேக் அவர் வந்து தேட்டருக்கெல்லாம் ஒரு கம்பேக் கொடுத்து ஆகணும். ஏன்னா ரொம்ப ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிகிட்டு இருக்காங்களோ சோஷியல் மீடியா சூர்யா சாரை அப்படின்னு ஒரு ஏற்றுக்க முடியாத ஒரு இதாக இருக்குது. ஓகேவா? ஸோ பார்ப்போம். சூர்யா சாருக்கு கண்டிப்பாக ஹிட்டு இந்த படம் ஹிட் ஆகும்னு நான் நம்புகிறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். Until then, bye from New Lens YouTube channel. Bye.